மே 23ஆம் தேதிக்கு பிறகு இபிஎஸ், ஓபிஎஸ் வசம் இரட்டை இலை சின்னம் இருக்காது. அதிமுகவின் அடுத்த தலைவர் யார் என்பதை காலம்தான் பதில் சொல்லும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜகண்ணப்பன் தெரிவித்தார். ஆனால் எம்ஜிஆர் வேறு சொல்லிட்டு ஓட்ட முடியாது. 23ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த ரெட்டலையும் கூடிய என்ன மாற்றம் மக்கள் இந்தியா முழுக்க ஏற்படுத்துகிறானோ அதற்கு மாற்றத்துக்கு தக்கன முடிவுகள் இருக்கும். ஆகவே மக்கள் தான் எஜமானர்கள். இறுதி தீர்ப்பு மக்களுடைய தீர்ப்புக்கு உட்பட்டது. அதிமுகவில் இப்போ ரெட்டலையும் கொடியும் வைத்துக்கொண்டு பாதகம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் அங்கே அந்த சின்னத்தையும் கொடியும் வைத்துக்கொண்டு முகவிலாசம் இல்லாத 2 நபர்கள், ஒன்று பன்னீர்செல்வம், இன்னொன்று பழனிசாமி, எடப்பாடி பழனிசாமி 2 பேரும் இருந்து கொண்டு மத்திய அரசுடைய மோடியினுடைய அரசுடைய தயவால் அவர்கள் சொத்துக்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக கட்சியை அடகு வைத்து தென் மாவட்டம் முழுவதும் 4 தொகுதிகளை 5 தொகுதிகளில் 4 தொகுதிகளை ஒதுக்கி, திருச்சி கிங்குன்ற தொகுதியில் 4 தொகுதியை ஒதுக்கி, திண்டுக்கல் எம்ஜிஆர் வெற்றி பெற்ற தொகுதியவே பாமகவுக்கு ஒதுக்கி தொண்டர்களுடைய உணர்வுக்கும் அதிமுக தொண்டர்களுடைய உணர்வுக்கும் நிர்வாகிகளுடைய உணர்வுக்கும் மாறுபாடாக ஆட்சியை அவரே ஒரு அமைச்சரே சொல்லியிருக்காரு. ஆட்சியை காப்பாற்ற 2 வருஷமாக காப்பாற்றிக்கிட்டு இருக்கவர் மோடி தாங்கிறார். ஆகவே அப்படி ஒரு ஆட்சியை காப்பாற்றுவதற்காக கட்சியை காவு கொண்டு இருக்கின்ற கூட்டத்திடம் இருக்க பிடிக்காமல் தான் நம்ம வெளியேறணும். இப்போ எங்களுடைய நிலை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையிலான கூட்டணி ஆதரிப்பது என்பது மட்டும்தான். எங்களுடைய முடிவு என்பது நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு மக்கள் அளிக்கின்ற தீர்ப்பை பொறுத்து அமையும். ஓபிஎஸ்னுடைய சுயநல லாபத்திற்காக மகனை கொண்டாந்து நிறுத்துவது, மகனை நிறுத்துவது தப்பு இல்லை. யாரும் வாரிசு அரசியல் நடத்தின உடனே கொண்டாந்து நேற்று கட்சிக்கு இன்றைக்கி நிறுத்துறது தான் தப்பு. அவர் ஏற்கனவே ஒருங்கிணைப்பாளராக இருக்கார், துணை முதலமைச்சராக இருக்கார், எத்தனை பதவி. அவர் தம்பி மதுரையில் ஆவின் சேர்மனாக இருக்கார். ஏன் தேனியிலையும் மதுரை மாவட்டத்திலையும் வேறு கட்சிக்காரனே கிடையாதா? ஆக இப்படிப்பட்ட ஒரு சுயநலவாதிகளிடத்தில் இந்த கட்சி அடகு போய்விட்டது. அவர் இருக்கும்போது என்ன சொன்னார்? தர்மபுரத்தில் இருக்கும்போது ஆட்சியும் கட்சியும் சசிகலா குடும்பத்திடம் போய்விடக்கூடாது என்பதற்காக, ஒரு குடும்பத்தின் பிடியில் சிக்கிவிடக்கூடாதற்காக நான் தர்மயுத்தம் நடத்துகிறோம்னாரு. இப்போ போய் எப்படி இவர் குடும்பத்தில் போய் சிக்கிக்கிட்டு இருக்கு அதிமுக கொடியும் சின்னமும். ஆகவே அன்னைக்கு ஒரு பேச்சு, இன்றைக்கி ஒரு பேச்சா? தன்னுடைய மகனுக்கே வாங்கிக்கிட்டவர் ராஜன் செல்லப்பா. அவர் மேயராக இருந்தார், அவர் மாவட்ட செயலாளர் இருக்கார், எம்எல்ஏ இருக்கார். அவர் மகனுக்கு எம்பி சீட்டு வாங்கிக்கிறார். இது எந்த இடத்துல நியாயம்? அவர் மகனுக்கு அவர் சீட்டு வாங்கிக்கிறாரு, இவர் மகனுக்கு இவர் சீட்டு வாங்கிக்கிறாரு. இப்போ கட்சிக்காரன் யார்? இப்போ தென் மாவட்டத்தில் தஞ்சாவூர்லேருந்து திருச்சியிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் கட்சிக்காரன் இல்லையா? என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்களா? அத்தனை கட்சி கூவி அழைச்சு இன்னைக்கு கூட்டணி சேர்த்திட்டு இருக்கிறாங்க. युद्ध செய்ய மாட்டேன்னு போயிட்டேன்னு சொன்னா உன்னை கோவலைன்னு சொல்லுவாங்க. आप में से किसी ने कहा था कि राफेल सीईओ has said people of Tamil Nadu are remarkable. தேர்தல் திருவிழா 2019 6 பக்க எக்ஸ்க்ளூசிவ் தேர்தல் செய்திகள் தினமலர் நாளிதழில் தினமும் சில செய்திகள், சில படங்கள், சில தகவல்கள் தினமலர் நாளிதழில் மட்டுமே. தினமலர், உண்மையின் உரைக்கல்.